ஹாய், வெல்கம் டு அர்ஷிடா கிச்சன். பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன், ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 10 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், சாப் பண்ண ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 ஸ்லைஸ் பண்ண ஆனியன் எடுத்திருக்கேன், ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், கியூமின் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 3/4 கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன், 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். வதங்கிட்டு இருக்கும்போது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கேஷ்யூ ஒரு 10லேருந்து 15 கேஷ்யூ சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதையெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நான் தவாவில் பன்னீரை கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளியை நான் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயை ஸ்டவ்வில் ஏற்றி ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம எண்ணெயும் பட்டரையும் சேர்த்துக்கலாம். திரும்பி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதில் ஒரு பிரிஞ்சிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, கியூமின் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். மசாலாவை சேர்த்து ஒரு வதக்கி அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிரேவிலேருந்து வதங்கி வரட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொதிச்சு வருது. நான் ஒரு 150 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவி கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம பன்னீரும் க்ரீமும் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் சேர்த்து கிரேவியில் மல்லி சேர்த்து ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சாப்பிட வாங்க.